அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம அனைத்து வகை அரசு தொடக்க நடுநிலை உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் பார்த்திங்கன்னா ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் நம்ம இழுத்துருப்போம். அதுக்கு ஒன் டைம் பேமெண்ட்டாக அவங்க ஃபஸ்ட்டு நமக்கு சர்வீஸ் கொடுக்கும்பொழுது ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்போம். அந்த தொகையை எம்இஸில் நம்ம பதிவு பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, உங்கள் ஸ்கூலோட எம்இஎஸ் வெப்சைட்டு ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த 3 டாட் இருக்கும் இல்லைங்களா, அதை டச் பண்ணுங்கள். அதில் நமக்கு எப்பயும் போல் ஹோமு, ஸ்டூடெண்ட்டு, ஸ்கூலு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்கூலுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஸ்கூலுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் டெக்குன்னு இருக்கும். இதில் தான் போய்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏற்கனவே நம்ம ஐபி அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். ஸோ அந்த டெக்குன்றதை நம்ம டச் பண்ணணும். இந்த டெக்கை டச் பண்ணிங்கன்னா மேலே 2 சப்ஹெட்டிங்ஸ் இருக்கும். ஒன்று டிவைஸ் டீட்டெயில்ஸ், இன்னொன்று இன்டர்நெட் கனெக்டிவிட்டி டீட்டெயில்ஸ்னு 2 இருக்கும். இதில் இந்த இன்டர்நெட் கனெக்டிவிட்டி டீட்டெயில்ஸை நம்ம டச் பண்ணணும். டச் பண்ணோன்னா இப்போ நம்ம ஸ்கூலில் என்ன பிராண்ட் நம்ம சர்வீஸ் இழுத்துருக்கோம், பிஎஸ்என்எல் அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே என்ன பண்ணியிருப்போம், ஐபி அட்ரெஸ்ஸு, யார் நமக்கு சர்வீஸ் கொடுத்தாங்க, எல்லா டீட்டெயிலும் நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்டேட் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதாவது ப்ராட்பேண்ட் அவைலபிலிட்டி ஸ்டேட்டஸ் எஸ்ன்னு லாஸ்ட்டில் இருக்கும். அதுக்கு முன்னாடி அப்டேட் இன்ஸ்டாலேஷன் காஸ்ட்டுன்னு இருக்குது இல்லைங்களா, இந்த இன்ஸ்டாலேஷன் காஸ்ட்டை தான் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ப்ளூ கலரில் இருக்கிற இந்த பிடிஎஃப் மாதிரி கொடுத்துருக்கதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா, தங்கள் பள்ளியில் ஹைடெக் லேப் ஸ்மார்ட் கிளாஸ் ரூமில் இணைய வசதி ஏற்படுத்திய போது நிலுவல் கட்டணம் ஏதேனும் செலுத்தினீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஒன் டைம் சார்ஜ் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் எஸ்ன்னு கொடுங்க. கொடுத்ததும் அடுத்த கொஷின் வரும். ஸோ அடுத்த கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் கொஷின், நிலுவல் கட்டணம் செலுத்திய நிறுவனத்தின் பெயர். ஸோ எல்லாமே செலக்ட் தான் பண்ண போகிறீங்க. இங்கே வச்சிங்கன்னா எல்லா இன்டர்நெட் கனெக்டிவிட்டியோடைய பிராண்டட் நேம் எல்லாமே காமிக்கும். பிஎஸ்என்எல், ஃபைபரு, ரயில் வயரு, ஏர்டெல், ஜியோ எல்லாமே இருக்கும். ஸோ இதில் நாம் என்ன கனெக்ஷன் கொடுத்தோமோ அதை டச் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்து தேர்ட் கொஷின், நிறுவன கட்டணமாக செலுத்திய தொகை. இந்த இடத்துல தான் நம்ம டைப் பண்ணணும். ஸோ நம்ம ஒரு 5000 அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா 5000 அப்படின்றத நம்ம இங்கே போடணும். சரிங்களா? எவ்வளோ கொடுத்துருந்தோமோ அந்த அமௌண்ட்டை போடணும். அவங்க நமக்கு பில்லு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பில்லில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட் போட்டுருங்க. அடுத்து 4வது கொஷின் பார்த்தீங்கன்னா, நிலுவல் கட்டணம் செலுத்திய நாள். அந்த அமௌண்ட்டை நீங்கள் செலுத்திய நாள் அந்த பில்லில் டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல போய்ட்டு டச் பண்ணுங்கள். இந்த மாதிரி கேலண்டர் வரும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, டேட்டை செலக்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் சூஸ் ஃபைல் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இது 5வது கொஷின். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறுவன கட்டண பற்றுச்சீட்டை பதிவேற்றம் செய்யவும். உங்களுக்கு பில்லு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த பில்லை ஃபோட்டோ பிடிச்சி அதை பிடிஎஃபாவோ ஜேபிஜேவாவோ நீங்கள் முதல்ல செல்லில் சேவ் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு தான் சூஸ் ஃபைலை நீங்கள் டச் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி மேலே நான் டேட் போடலை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அதை போடுங்கன்னு சொல்லுது, அதை போடணும். இந்த சூஸ் ஃபைலை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு கேமரா ஃபைல்ஸ் எல்லாமே வரும். டைரெக்டாக நீங்கள் கேமராவை கிளிக் பண்ணியும் அதை ஃபோட்டோ பிடிச்சிக்கலாம். இல்லை ஃபைல்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க எல்லா ஃபைல்ஸும் இங்கே இருக்கும். ஸோ இதில் எந்த ஃபைலோ அந்த ஃபைலை நம்ம செலக்ட் பண்ணியும் அங்கே கொடுத்துக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அங்கே ஃபைலை அப்லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் மறக்காமல் இங்கே தலைமை ஆசிரியரின் கவனத்திற்குன்னு சொல்லிட்டு 2 லைன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இதில் ஃபஸ்ட்டில் இந்த குட்டி பாக்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த குட்டி பாக்ஸை கிளிக் பண்ணால் தான் இங்கே உங்களுக்கு சப்மிட் ஆகும். இந்த குட்டி பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணலை அப்படின்னா இது சப்மிட் ஆகாது. அதனால் இதை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணணும். ஸோ இவ்வளவு தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல போய்ட்டு அப்டேட் காஸ்ட்டை டச் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இங்கே இன்ஸ்டாலேஷன் எஸ்ஸு கொடுக்குறோம். அதுக்கடுத்து என்ன பிராண்டுன்றதை செலக்ட் பண்ணுறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தோன்றதை டச் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டேட்டு, அடுத்து பில்லோடைய ஃபோட்டோ இமேஜை அப்லோட் பண்ண போகிறோம். இந்த குட்டி பாக்ஸை கிளிக் பண்ண போகிறோம். உடனே சப்மிட் கொடுக்கணும். ஸோ இவ்வளவு தான். தேங்க்யூ.